Hey Dora, don't disturb us. ஏய் டோரா, கொஞ்ச நேரம் பேசாம தான் இரு. இது தேவையா? உனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். அதுக்கு இல்ல ராசதி, உன் மாமா உன்னை முதல்ல பார்த்து ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொன்னல. ஆமா. அதான் நீ எங்க எப்படி உன் மாமா முதல்ல பார்த்தேன்னு கேட்க வந்த. அதுக்கு போய் கொச்சுக்கிறியே. சாரி டோரா. நம்ம ஊர் திருவிழால மாமா கபடி விளையாடி ஜெயிச்சதுக்கு பாராட்டு விழா நடந்துச்சுல, அப்ப பார்த்தேன். என்ன மாமா, கரெக்ட் தானே? கரெக்ட் ஆன்சர். அப்புறம் இனியா, உனக்கு ஒரு क्वेश्चन. ஐயோ, இது என்னத்தை கேட்டு தொலைக்க போகுதுன்னு தெரியலையே. இனியா, நீ ராசாத்திய முதல்ல பார்த்திருப்ப இல்லையா? நான் ராசாத்திய முதல்ல ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன கேள்வி முடிக்கல. என்ன கொஞ்சம் முழுசா பேச விடுங்கப்பா. நேரம் பார்த்து இந்த டோரா இப்படி பழி வாங்குதே. இனியா, என் கேள்வி என்னன்னா, நீ ராசாத்திய முதல்ல பார்த்தப்போ அவ என்ன கலர் Dress போட்டிருந்தா? ஓ. மாமா, டக்குன்னு பதில சொல்லி டோரா மூஞ்சில கரிய பூசுங்க மாமா. கேட்க கூடாது கேட்டு டோரா தான் ராசாத்தி என் முகத்துல கரிய பூச்சிருக்கு. இதை எப்படி சொல்லுவேன்? என்ன இனியா பேச்சு காணோம்? அது மாமா, சரியா பதில் சொல்லி டோராக்கு ஷாக் கொடுங்க மாமா. டோரா தான் எனக்கு ஷாக் கொடுத்துருக்கு. அது எப்படி நோஸ் கட் பண்றது? ரசாத்தி, இன்னைக்கு வெளியே அலைஞ்சு தெரிஞ்சதுனால பழசெல்லாம் மறந்து போச்சு. அதனால நீ என்ன பண்றனா, மாமாவுக்கு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரி மாமா. ஏப்பா இனியா, வெயில்ல அலைஞ்சு திரிஞ்சா பழசெல்லாம் மறந்து போய்டுமா? இது என்னப்பா புது கதையா இருக்கு? டோரா, விளையாடினது போதும். மாமா காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டாருன்னா நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் டான்னு ஆன்சர் பண்ணுவாரு. என்ன மாமா? ஆமா. சரி மாமா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துறேன். சரி போ. என்கிட்ட மோதாத, நான் ராஜாதி ராஜனடா. பாம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரனடா. என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. பாம்புக்கு இழுக்காதே, நான் வீராதி வீரனடா. ஏய் டோரா, வர உன் சேட்டைக்கு அளவே இல்லாம போச்சு. கேட்க கூடாதெல்லாம் கேட்டு ராசாத்தி கிட்ட மாட்டி விட பாக்குற. இதெல்லாம் உனக்கே நியாயமா? அப்படிவா வலிக்கி? நீ மட்டும் ராசாத்தி கிட்ட என்ன போட்டு கொடுத்தல? ஓ, பழி வாங்குற. மனுஷங்க புத்தி உனக்கு வந்துருச்சுல்ல? ஆமா, மனுஷங்க பேசுறது கேட்டு என் புத்தி அப்படி ஆயிடுச்சு. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் தெரியுமா? ஏய் டோரா, சரி உன் சுய புராணத்தை நிறுத்த. முதல்ல விஷயத்துக்கு வா. இப்போ நான் என்ன பண்ணணும்? பாத்தியா, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற. சரி, நீ கேட்ட கேள்விக்கு நீயே ஆன்சர் பண்ணு. ஆன்சர் மட்டும் பண்ணல, அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்க. நீ மிரட்ற ஆளானா? அதட்னா ராசாத்தி கிட்ட போட்டு கொடுத்துரும் பாத்துக்கோ. சரி சரி சரி. இல்ல, சீரியஸா தான் கேக்குறேன். ராசாத்தி என்ன கலர் Dress போட்டிருந்தானே உனக்கு ஞாபகமே இல்லையா? ஐயோ, கிளி வேற போட்டு வாங்குதே, என்ன பண்றது? அது ராசாத்திய முதல்ல பார்த்தப்ப அவ முகம் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சதே தவிர அவ ட்ரெஸ்ல எல்லாம் என் கவனம் போல. சும்மா அள்ளி விடாத இனியா. என்கிட்ட கூட உண்மையா சொல்லக்கூடாதா? இல்ல டோரா, நான் பதில தப்பா சொல்லி ராசாத்தி மனசை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. அதனால நீயே சொல்லிடுறியா? ஓஹோ, இதுதான் லவ்வா? நீயே கிண்டல் பண்ற பாத்தியா? பின்ன என்ன? ராசாத்தி எவ்வளவு கரெக்ட்டா சொன்னா.
உனக்கு ட்ரூ லவ் இருந்தா ம் நீயே சொல்ல வேண்டியதானே? சொல்லு இனியா. அப்ப ராசத்தி மேல உனக்கு பாசம் இல்லையா? ராசாத்தி மேல நான் வச்சிருக்கிற அன்பு நிஜம். உன்னெல்லாம் அவளை பார்த்தா எனக்கு வெறுப்பு வரும். இப்போ 1000 மடங்கு நான் அவளை காதலிக்கிறேன். போதுமா? சாரி இனியா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். இப்ப நம்புறேன். ம். டோன்ட் வரி இனியா. ஆன்சர் கேட்டுக்கோ. நீ முதல்ல பார்த்தப்ப ஆமாமா. ராசாத்தி ப்ளூ கலர் சுடிதார், ஆரஞ்சு கலர் துப்பட்டா போட்டிருந்தா. போதுமா? தேங்க்யூ மை டியர் டோரா. உன் பொண்டாட்டிகிட்ட இதை சொல்லி அசத்து. என்ஜாய் என்ஜாய். ஓகே டன். இங்க பாரு, ராசாத்தி வர சத்தம் கேக்குது. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரி நீ அவகிட்ட காட்டிக்க கூடாது. நான் ரூம்குள்ள போறேன். பை. இனியா இனியா இனியா. அட பாவி, காரியம் முடிஞ்ச உடனே நம்மள கைட்டு விட்டுட்டானே. இது ஏமாத்துற உலகடா சாமி. காஃபி உனக்கு இல்ல, மாமாவுக்கு. மாமா காஃபி. ம். ம். அடடடடடடடடடா. காஃபி உன்ன மாதிரி அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. ம். இது இங்க இருக்கட்டும். இப்ப கேளு ராசாத்தி, எதுவா இருந்தாலும் மாமா சும்மா டான் டான் டான்னு பதில் சொல்லுவேன். என்ன மாமா கேட்கணும்? ஆ? இப்ப எதுவும் தெரியாத மாதிரி பேசு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டோராவோட சேர்ந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டியா இல்லையா? அத சொல்றீங்களா மாமா? மறந்தே போச்சு. ம். நீ மறக்கலாம் ராசத்தி, ஆனா இப்ப நான் அதை உன்கிட்ட சொல்லியே ஆகணும். ம், சரி மாமா. முதல்ல நீங்க என்ன பார்த்தப்போ நான் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன ரசத்தி இப்படி கேட்டுட்ட? அந்த நாளை என்னால மறக்க முடியுமா? அன்னைக்கு ப்ளூ கலர் சுடிதார், ஆரஞ்சு கலர் துப்பட்டா போட்டிருந்த. கரெக்டா? கரெக்ட் மாமா. மாமா எப்படி மாமா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க? என்னால நம்பவே முடியல மாமா. எல்லா புகழும் டோராவுக்கு. வாங்க மாமா, ஏங்க? வாங்க மாமா. ஏய் டோரா, தெரியாதுன்னு நினைச்சுதானே மாமா கிட்ட கேள்வி கேட்ட? அவர் கரெக்டா பதில் சொல்லிட்டாரே. டோரா, நீ ராசாத்தி பத்தி என்ன கேட்டாலும் இந்த இனிய மாமா சொல்லுவேன். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அப்படியே வலிக்கி. என்ன சொல்ற? ராசத்தி, அது உனக்கு புரியாது, இனி எனக்கு புரியும். என்ன இனியா? டோரா உளறி குற்றம் போல. முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ரசாத்தி, இந்த டோரா கிட்ட எதுக்கு நாம பேசிக்கிட்டு? வா நம்ம உள்ள போலாம். அட பாவிங்களா, பெருமைக்காக வெளிய வந்து பேசுறதும் காரியம் முடிஞ்சா கழட்டி விடுறதும் இந்த மனுஷ ஜென்மங்களுக்கு வழக்கமா போச்சே. ச்சே. எப்படியோ மாமா, டோரா முகத்துல கரிய பூசிட்டீங்க. நான் என்ன பண்ணேன்? அது வாயை கொடுத்து வாங்கி கிடைச்சு. ரசாத்தி, இந்த நாள் நமக்கு மறக்க முடியாத நாளா இருக்கணும். மாமா, இனிமே யாரும் நம்மள பிரிக்க முடியாது மாமா. மரகதமும் கண்மணியும் திரும்ப வந்துட்டாங்க. இவங்க மேல போன காரியத்தை கெடுத்துருவாங்களே. இவங்கள மேல போகாம தடுக்கணுமே. என்ன பண்ணலாம்?
அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்களே. நீ அங்கேயே உட்காந்துக்கிட்டு உங்க அம்மாவை பாத்துட்டு இருந்தா இங்க ராசாத்தி அம்மா ஆயிடுவா. பரவாயில்லையா? உங்க அம்மா கொஞ்ச நேரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. அத பத்தி யோசிக்காத. இங்க இருக்கிற ராசாத்தியே என்ன பண்ணணுமோ அத மட்டும் யோசி. புரியுதா? வா. புரியுது அத்தை. அத்தை மேல பாத்தியா கண்மணி, இந்த சிரிப்பு நிக்கணும். நான் அதுக்காக தான் இவ்ளோ பாடுபடுறேன். அத்தை இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம் அத்தை. நம்ம உடனே மேல போய் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம தடுக்கணும். வாங்க அத்தை. என்ன கண்மணி நின்னுட்ட? அத்தை நாம போற காரியம் நல்லபடியா முடியணும். அதனால நீங்க வலது கால வச்சு போங்க. என் கண்மணி மரியாதை தெரிஞ்சவ. வாங்க அத்தை. சரி வா. என்ன கண்மணி இப்படி கிடக்குறோம்? ஒரு நேரம் அடி சறுக்கோன்னு வாங்களே. அதுதான் அத்தை. கண்மணி பழமொழி ஆராய்ச்சி பண்ற நேரம் அடியுது. வா கண்மணி, எப்படியாச்சும் அவங்கள போய் பிரிச்சிடலாம். நல்லா வேணும். அப்பா எந்திரிங்க அத்தை. அப்பா. இனியா, 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 டேய் இனியா. ச்சே. நல்லா தட்டுங்க அத்தை. இனியா, டேய் இனியா, கதவு தரடா. இனியா, டேய். அத்தை போதும் நிறுத்துங்க அத்தை. நீ என்ன கண்மணி சொல்ற? அது எப்படி அத்தை என் வாயால சொல்றது? கண்மணி நீ என்ன சொல்ல வர? நாம ஏமாந்துட்டோம் அத்தை. ச்சே. ம், அப்படியா? ம். ச்சே. பெரியமா நீங்களா? அது வந்து இனியா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்கு தான் கதவு தட்டினேன். கதவை தட்டினீங்களா? சத்தமே கேட்கலையே. அட பாவி, அத்தை கதவை அடிச்ச அடி கோடு இடி மாதிரி என் காதை பொளந்துச்சு. ஆனா உனக்கு கேட்கலையா? சரி பெரியமா, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு தூக்கம் வருது.
நல்லதுக்காக தெரிஞ்சோ தெரியாமலோ ராசாத்தி ஒரு பொய் சொல்லிட்டா. அத உண்மையாக்க ஆசைப்படுறேன். அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும். ராசாத்தி மனசறிஞ்சு எந்த துரோகமும் பண்ணதில்ல. அவ யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்ல. அவ நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி அவ வாழ்க்கை நல்லா இருக்க நீதான் தாய்த்தோன நிக்கணும். ராசாத்திக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை? அத நினைச்சாலே மனசு பாரமாகுது. ராசாத்திக்கு மலையளவு வர கஷ்டத்தை கூட நீதான் மடுவளவா மாத்தி அவளுக்கு நிம்மதியை கொடுக்கணும். புருஷனோட அன்புக்காக ராசாத்தி ஒரு பொய்ய சொல்லிட்டு அதுக்காக அவ துடிக்கிற துடிப்பை என்னால பார்க்க முடியல. ராசாத்தி நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அவளுக்கு நீதான் துணை இருக்கணும். நீ கொடுத்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக அவ மனசுல ரணத்தை சுமந்துகிட்டு இருக்கா. அவ சுமையெல்லாம் நீதான் சுகமா மாத்தி காட்டணும். ராசாத்திய காலகாலத்துல தாயாக்க வைக்கிறது உன்னோட பொறுப்பு. நீதான் உன் மகளை கண்டும் காணாம இருக்க. அதனாலதான் அவளுக்கு இத்தனை கஷ்டமும். நீ நினைச்ச அத்தனையும் மாத்தி காமிக்க முடியும். அம்மா, என் மனசுல இருந்த கடலளவு கஷ்டத்தை கண்ணீரா கொட்டி தீத்துட்டேன். ஏன் ராசாத்தி வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இந்த ஒரு வரம் கொடுத்தா போதும் தாயே. அவளை அம்மாவா பார்க்க எந்த கஷ்டத்தையும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். அபிராமி குங்குமத்தாய் 1000 கண்ணுடையாளே, என் ராசாத்தி அம்மாவானா மட்டும்தான் அவளுக்கு இந்த வீட்டுல கௌரவம், மரியாதை, வாழ்க்கை எல்லாமே.